ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போ எவனுக்கும் அடங்காத நெக்ரோமேன்சர் எபிசோடு 65 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் கொகைக்குள்ளே காட் ஆஃப் டார்க்னஸ் கண்ணை கட்டிட்டு கடுப்பில் உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த காட் ஆஃப் டைம் பேச வருவான். அதை பார்த்து காட் ஆஃப் டார்க்னஸ் டே கடுப்பே ததரா கழட்டு போயில, ஒரு சின்ன பையன் நம்மளுக்கு அந்த ஆட்டம் காட்டியிருக்கான், நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்கியா, அவனை பார்த்தாலே கடுப்பாது, ஒழுங்கா இங்கேருந்து போயிடலாம், தாடியை பிடிச்சி தரையில் அடிச்சிடும் பார்த்துக்கோ அப்படின்னு மாறினோன்னே அதை கேட்டு அந்த காட் ஆஃப் டைமு ஏம்மா அப்படி பேசிட்டு இருக்க, கொஞ்சம் பொறுமையாரு, நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன், அதை கேட்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அப்போ அங்கே ஒரு கடல் வருவார். அவர் தான் காட் ஆஃப் லைட். காட் ஆஃப் டார்க்னஸ் அந்த பக்கம், காட் ஆஃப் லைட் இந்த பக்கம். அப்போ அந்த காட் ஆஃப் லைட் டார்க்னஸை பார்த்து, இந்த பாரு புள்ள, நிப்பாட்டு புள்ள, நீ என்னதான் ரொம்ப பலசாலியா இருந்தாலும் அவர் வயசானவர், காட் ஆஃப் டைமு, கொஞ்சமாச்சும் அவருக்கு மரியாதை கொடு, இறக்கம் இல்லையா உனக்கு, என்ன நீ பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோன்னே அதை கேட்டு காட் ஆஃப் டார்க்னஸ் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன சொன்ன, என்னோட பவரையும் டீமன் கார்டு பவரையும் உனக்கு கொடுத்தா இந்த கடவுளோட போரையே நிப்பாட்டுறேன்னு சொன்னேன், ஆனால் இன்னும் போரை நிப்பாட்டின மாதிரி தெரியல, அப்படி இருக்கும்போது இந்த கெல்ட்டு பயிலுக்கும் உனக்கு நான் இதுக்கு தான் மரியாதை கொடுக்கணும், கடுப்பேத்தாம போங்கடாங்கிட்டு அப்படின்னு காட் ஆஃப் டார்க்னஸ் கடுப்பா பேசிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க அந்த காட் ஆஃப் டைமு, ஏம்மா நான் அதை தாமா சொல்ல வந்தேன், இங்கே கடவுளுக்கு நடுவில் இருக்க அந்த போர் எப்போவோ முடிஞ்சிருச்சு, நான் சொல்கிறத கேளுங்க, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, காட் ஆஃப் டிராகன் கூட சண்டை போட்டானே அந்த பையன், அந்த பையனை சுற்றி தான் அந்த உலகமே இருக்கு, இந்த உலகம் பொய்யானது, நீ நான் நம்ம எல்லாருமே பொய்யானவங்க, அவனை சுற்றி தான் இருக்குது, அவன் இங்கேருந்து சக்தியை அதிகப்படுத்திட்டு இந்த இடத்த விட்டு போனானா இந்த உலகமே அழிஞ்சு போயிடும், அதோட பொய்யா இருக்கிற நம்மளும் அழிஞ்சு போயிடுவோம், அவன் தான் எல்லாத்தையுமே முடிவு பண்ணுறான், நம்ம இங்கே பொய்யான உலகத்திலேருந்து உண்மையான உலகத்துக்கு போகணுன்னா அந்த பையனோட சக்தியை நம்ம எடுத்துக்கிட்டாதான் உண்மையான உலகத்துக்கு போக முடியும், இதுதான் என்னோட பிளான், எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமா கேட்பான். அப்படின்னா நம்ம ஹீரோ பாஸ்ட்டுக்கு வரல, புதுசா அந்த டவர் ஒரு உலகத்தையே உருவாக்கி அதுல இந்த பொய்யான கடவுளை உருவாக்கி இருக்கு, அங்க நம்ம ஹீரோவை அனுப்பி வச்சிருக்குது, அதுதான் அந்த டவர் நம்ம ஹீரோக்கு எந்த ஒரு டாஸ்க்குமே கொடுக்காம முடிஞ்சா உயிரோட தப்பிச்சு போலடாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாஸ்க்கு கொடுத்துருக்கு. இந்த டவர் பயங்கரமான வேலையை பார்த்துட்டு இருக்குது. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ கிட்ட அந்த காட் ஆஃப் வெரிஃபிகேஷன் அங்க பாதியிலே பேச்ச நிப்பாட்டினார் பாருங்க, அங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அங்க அந்த காட் ஆஃப் வெரிஃபிகேஷன் நம்ம ஹீரோவை பார்த்து, நீ எதுக்காக என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிற, உன்னை பார்க்கும்போது ஏதோ ஒன்று விசித்திரமா இருக்கு, நான் கொஞ்சம் லோ ரேங்கில் இருக்கிற காடு, நீ என்னை விட ரொம்ப சக்தி வாய்ந்தவன், அப்படி இருக்கும்போது என்ன மாதிரி ஒரு லோ ரேங்க் இருக்கான பார்த்துட்டு நீ ரொம்ப மரியாதை கொடுக்குற, பம்முற பதுங்குற பவ்யமா பேசுற, அது மட்டும் இல்லாமல் எனக்குள்ள இருக்க ஒரு சக்தியை நான் உனக்குள்ளேயும் உணர்றேன் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஓ அந்த மிரரை சொல்றியா அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு காட் ஆஃப் வெரிஃபிகேஷன், என்னது மிரரா, நீ எதை பற்றி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ, நான் சொல்கிறேன் ஆனால் இங்கே வேண்டாம், கொஞ்சம் அங்கே தள்ளி போய் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே நடந்து போய்கிட்டே இருக்கும்போது பேசுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ, நான் மனுஷனாக இருக்கும்போது காட் ஆஃப் வெரிஃபிகேஷன் நீங்கள் தான் அங்கே என்னை ஒரு ஆளாக மதித்து எனக்கு எல்லாமே பண்ணீங்க, உங்களோட உதவி இல்லைனா நான் இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டேன், நீங்கள் தான் எனக்கு இந்த ஒரு மந்திர பொருளையும் கொடுத்தீங்க, இது மூலமாக எனக்கு நிறையா பவர் கிடச்சிது, இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கடவுளும் கொடுத்தாங்க, ஆனால் எனக்கு ரொம்ப முக்கியமான கடவுள் காட் ஆஃப் வெரிஃபிகேஷன் நீங்கள் தான், நீங்கள் தொடர்ந்து என் கூட பயணம் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு காட் ஆஃப் வெரிஃபிகேஷன் அவங்களோட அந்த உடம்புக்குள்ளே இருக்க அந்த உயிரை அப்படி வெளியே எடுப்பார். எடுத்துகிட்டே இருக்கும்போது சொல்லுவான் பாருங்க, அப்படின்னா இந்த உலகம் உண்மை இல்லை, நானும் உண்மை இல்லை, எல்லாமே போய் அப்படி தானே, அப்படின்னா நான் உனக்கு எப்படிலாம் ஹெல்ப் பண்ணேன், நீ யாரு, நீ எப்படி வாழ்ந்த, அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் காட்டுறியா அப்படின்னு அவர் உடம்புக்குள்ள இருக்க அந்த ஆத்மாவை எடுத்து ஒரு மிரர் மாதிரி கிரியேட் பண்ணி, நீ எப்படிலாம் வாழ்ந்த, அதாவது நான் எப்படிலாம் வாழ்ந்தேன் எல்லாத்தையுமே எனக்கு காட்டுறியா கடைசியா ஒரு தடவை அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஏங்க என்னங்க பண்றீங்க, உங்க ஆத்மாவை எதுக்கு வெளியே எடுத்தீங்க அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு, இல்லை வேண்டாம், நான் சொல்றதை மட்டும் செய், நீ எப்படி வாழ்ந்த நான் எப்படி வாழ்ந்தேன் அதை காட்டு, வா ஒன்றா உள்ளே போய் பார்க்கலாம் அப்படி சொல்லும்போது அந்த காட் ஆஃப் வெரிஃபிகேஷன் உடம்புல பார்த்தா கருப்பாக ஓட்டை இருக்கும், ஏன்னா ஆத்மா அங்கே இருக்காது. அப்புறமா நம்ம ஹீரோ அப்படி தாங்கினாப்புல தூக்கிட்டு போய் உள்ளே கூட்டு போய் காட்டுவான். இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ முதல்ல இந்த காட் ஆஃப் வெரிஃபிகேஷன் எங்கே பார்த்தான், காட் ஆஃப் வெரிஃபிகேஷன் நம்ம ஹீரோக்கு என்னென்ன உதவி பண்ணாரு, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எத்தனை பாதையை தாண்டி வந்தான் அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ காட்டிக்கிட்டே இருப்பான். அதை பார்த்துட்டு காட் ஆஃப் வெரிஃபிகேஷன், ஓ இதுதான் காட் ஆஃப் வெரிஃபிகேஷன் என்னோட வாழ்க்கையா, ஆனால் இது இப்போ என்னோட வாழ்க்கையாக இருக்க போகிறது இல்லை, எல்லாமே பொய்யா தானே இருக்க போகுது, சரி நான் என்னோட வாழ்க்கையை உண்மையாக மாற்றணும்னா இந்தா இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு ஒரு கண்ணாடியை கொடுத்தோன்னே அது என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதான் காட் ஆஃப் வெரிஃபிகேஷனோட ஆத்மா டிவைன் பவர் எல்லாமே. அதை நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்தோன்னா அதை பார்த்து நம்ம ஹீரோ கத்துவான், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க காட் ஆஃப் வெரிஃபிகேஷன், இதை நீ என்கிட்ட கொடுத்தீங்கன்னா செத்து போயிருவீங்க, உங்களுக்கு நான் பைத்தியம் கீத்தே பிடிச்சிருச்சா அப்படி நம்ம ஹீரோ கோவமா கத்துவான். அதை கேட்டு காட் ஆஃப் வெரிஃபிகேஷன், இல்லை இப்போ அதை பேசுறதுக்கு நேரம் இல்லை, என்னோட பொய்யான வாழ்க்கையை நான் இப்போ உண்மையாக வாழணும்னு நினைக்கிறேன், நான் அந்த உண்மையான உலகத்தில் எப்படி இருந்தனோ அதே மாதிரி இருக்கணும்னு விரும்புகிறேன், நான் சொல்கிறத கவனமாக கேளு, நம்மளுக்கு இப்போ டைம் இல்லை, அதாவது உனக்கு டைம் இல்லை, அந்த காட் ஆஃப் டைம் உன்னை தேடி வருவான், பயப்படாத ஜாக்கிரதையாரு, நீ யாரு,
எல்லையற்ற மட்டும் டெத்தின் கடவுள், நீ யாருன்னு அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணு, உன்னோட பவர் என்ன, உன்னோட லெவல் என்னன்னு அவங்களுக்கு தெரியப்படுத்து, நீ கண்டிப்பா ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து ரொம்ப பாசமா பேசிட்டு இருப்பாரு. அதை பார்த்து நம்ம ஹீரோ அந்த காட் ஆஃப் வெரிஃபிகேஷன்ட்ட, நான் நிறைய கடவுளை பார்த்துருக்கேன், ஆனா உங்களை மாதிரி ஒரு கடவுள் எந்த கடவுளுமே கிடையாது, நீ நல்லவையா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு சந்தோஷமாயி, இன்னைக்கு என்ன ஒரு அருமையான நாள் அப்படின்னு சொல்லிட்டு காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடுவாரு. அதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப ஃபீல் ஆயிடுவான். எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி காட் ஆஃப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டே இருக்கும்போது பின்னாடி பார்த்தா அந்த காட் ஆஃப் டைம் வந்துருவான். அவன் வந்து நம்ம ஹீரோ பார்த்து, டேய் குட்டி பையா இங்கதான் இருக்கியா, உன்னை தேடிதான்டா நான் வந்திருக்கேன், உன்னை இங்க இருந்து அப்படி பிடிச்சி தூக்கிட்டு போறேன்டா அப்படி சொன்னேன். அதை கேட்டு நம்ம ஹீரோ கடுப்பாயி அப்படியே எந்திரிச்சு நின்று திரும்பி பார்த்தா அவனை, டேய் என்ன பேசிட்டு இருக்க, உன்ன மாதிரியான ஒரு பஞ்சு முட்டாய் மண்டையன் வந்து என்ன தூக்கிட்டு போற மாதிரி நான் என்ன வீக்கா இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கியாடா, சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஸ்வாட் எடுத்து செம்ம ஸ்பீட் அவனை அட்டாக் பண்ண போவார் பாருங்க. அதை பார்த்து முடிச்சுட்டு இருப்பான் அந்த கிழவன். அவ்வளவுதான் நீ சாக போறடா, நம்ம ஹீரோ பயங்கரமா ஒரு அட்டாக்கை போடுவார் பாருங்க. அந்த அட்டாக்ல இருந்து செம்மையா டாஜ் பண்ணி எஸ்கேப் ஆகி போயிடுவான். போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ மறுபடியும் ஸ்வாட் எடுத்து ஒரு வீசு அவனோட டிஃபென்ஸ் சீல வச்சு தடுத்துருவான். அதை பார்த்துட்டு அந்த கிழவன் சொல்லுவான், டேய் நீ இந்த மாதிரியா ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ணா நான் செத்துருவேன் நினைச்சியா, இதெல்லாம் எனக்கு ஒரு ஜுஜுபிடா, நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர்ரா அப்படி சொன்னேன். அதுக்கு நம்ம ஹீரோ, டேய் நான் படிச்ச ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர் லேடிஸ்டா, நீ என்ன லேடிஸா, நீ ஓவரா பேசுற, என் கையாலேயே சாக போற அப்படின்னு நம்ம ஹீரோ டெத் பவர் யூஸ் பண்ணுவாரு. அந்த இடமே சும்மா பயங்கரமா இருக்கும். டப்புன்னு பார்த்தா பின்னாடி மேல இருந்து ஒரு பவர் கீழே பயங்கரமா இறங்கும். அதை பார்த்து அந்த கிழவனும், ஐயோ வந்துட்டாளா, இதுக்கப்புறம் பயங்கரமான சம்பவம் நடக்க போகுதோ அப்படி சொல்லிட்டு முழிச்சுட்டு இருப்பான். அப்ப அங்க காட் ஆஃப் டார்க்னஸ் வந்து இறங்குவாங்க பாருங்க. இறங்கி வந்தோடனே நம்ம ஹீரோ பார்த்து, டேய் குட்டி பையா நீதானா அது, ரொம்ப ஓவரா துள்றியாமே, உன்னை கொன்று உன்னோட பவர் எடுத்து நாங்கள் உண்மையான உலகத்துக்கு போகிறோம், கொஞ்சம் வரியா உன்னை போட்டு சொல்கிறேன் அப்படி சொன்னோன்னே. அதுக்கிட்ட நம்ம ஹீரோ, ஏய் என்னாச்சு, காட் ஆஃப் டார்க்னஸ் எவ்வளோ கோமா பேசுகிறாங்க, இவங்க எப்போதுமே எனக்கு சப்போர்ட் தானே பண்ணுவாங்க அப்படி நம்ம ஹீரோ ரொம்ப யோசிச்சுட்டு அப்படி பார்த்துட்டு நின்றுட்டு இருப்பான். அப்போ அந்த காட் ஆஃப் டார்க்னஸ் நம்ம ஹீரோ பார்த்து, டேய் என்னடா சாவு உன்னை நோக்கி வந்துட்டு இருக்கு, நீ பயந்து நேரத்துக்கு ஓடி இருப்பேன்னு நினைச்சேன், நான் உன்னை துரத்தணுமே, ஓடாம அப்படியே நிக்கிற, சாவை பார்த்து பயம் இல்லையா அப்படின்னு கேட்டோன்னே. அது கேட்டு நம்ம ஹீரோ, சாவை பார்த்து எனக்கு பயமா, சாவுனா எப்படி இருக்குன்றத நான் உனக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரெடியா இருப்பாரு அட்டாக் பண்றதுக்கு. அப்ப டக்குனு காட் ஆஃப் டார்க்னஸ் நம்ம ஹீரோக்கு பின்னாடி போய், ஏன் கண்ணு ஓவரா துள்ற, நீ என்ன நினைச்சாலும் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, இங்க இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான், அந்த ஆப்ஷனும் நான் முடிவு பண்றதான், நீ வாழணுமா இல்ல சாகணுமான்றத நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காட் ஆஃப் டார்க்னஸ் நம்ம ஹீரோவை பயங்கரமா அட்டாக் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோ அந்த அட்டாக்ல இருந்து டாஜ் பண்ணி எஸ்கேப் ஆகி போயிட்டே இருப்பாங்க. அப்ப காட் ஆஃப் டார்க்னஸ் மேல அப்படி பறந்துட்டு நம்ம ஹீரோ பார்த்து, டே குழந்தை பையல, உன்னோட உண்மையான உலகத்துல இருந்து ஒரு பொய்யான உலகத்தை உருவாக்கி உனக்கு சக்தி கிடைக்கணும்னு எங்களை மாதிரி ஒரு பொய்யான கடவுள் உருவாக்கி கடைசியில எங்களை கொல்லணும்னு பாக்குறியா, அதுக்கு நான் விட மாட்டேன், நான் உண்மையான உலகத்துக்கு போய் வாழணும்டா, அதுக்கு ஒன்றை கொள்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோவை பயங்கரமாக அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. நம்ம ஹீரோ பார்த்து, கண்ணு ஓடாத கண்ணு, எப்படியும் நீ என் கையால் சாக தான் போகிற அப்படி நக்கலாக பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ அங்கேருந்து ஓடிக்கிட்டே இருப்பான். இங்கே காட் ஆஃப் டைம் காட் ஆஃப் டார்க்னஸ் 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேரையும் நான் எப்படி ஒரு ஆளை நின்று சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சிட்டே போகும்போது டக்குன்னு பார்த்தா முன்னாடி அந்த லைட் கார்டு வந்துடுவான். அவன் வந்து 2 பேர் இல்லைப்பா 3 பேர் அப்படின்னு அவன் கையில் அந்த லைட் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ரெடியாக இருப்பான் பாருங்க. அவன் நம்ம ஹீரோ பார்த்து, தம்பி உன் டெத்து கடவுள் பவர்லாம் எங்களை மாதிரி டார்க்னஸ் லைட் கடவுள்கிட்ட வேலை செய்யாது, நீ இப்போ சாக ரெடியாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பாயிண்ட் பிளாக்ல அப்படி பிளாக் பண்ணி அட்டாக் பண்ண ரெடியாயிருவான். நம்ம ஹீரோவால் அங்கே தப்பிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அவ்வளோதான், என் கதை முடிஞ்சிச்சு, நான் சாக போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு முடிவுக்கே வந்துருவாரு. அப்பதான் வருவாங்க நம்ம டிராகன் காட். டேய் அவன் என்னோட சங்குடா, அவனை தொடணும்னா என்னை தாண்டி தான்டா தொடணும், உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம டிராகன் கார்டு சும்மா வெறித்தனமான கோவத்தில் பறந்து வருவாங்க பாருங்க. அதை பார்த்துட்டு அந்த லைட் கார்டு, இவதுக்கு இங்கே வரா, ஏம்மா நீ ஏமா இங்கே வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது காட் ஆஃப் டிராகன், டேய் உன்னை கொன்றுவேன், என்னோட சங்கு மேலே நீ கை வைக்கணும்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு காட் ஆஃப் டிராகன் சும்மா பறந்து வந்து அடிப்பாங்க பாருங்க. அந்த இடத்துல அடி வாங்கி பறந்து போய் பின்னாடி போய் நின்றுட்டு இருப்பான் அந்த காட் ஆஃப் லைட்டு. அவன் அந்த காட் ஆஃப் டிராகனை பார்த்து, ஏய் பைத்தியகாரி என்னடி பண்ணிட்டு இருக்க, நீ எதுக்கு எனக்கு எதிராக சண்டை போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டனே. அதுக்கு காட் ஆஃப் டிராகன், இல்லை நான் உனக்கு எதிராக சண்டை போடல, நான் என்னோட சங்குக்காக தான்டா சண்டை போடுறேன், எனக்கும் என் சங்குக்கும் குறுக்க வந்த உன் சங்க அறுத்துருவேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ஓடி போய் கட்டி பிடிச்சிருவாங்க. கட்டி பிடிச்சோடனே நம்ம ஹீரோவும், ரொம்ப தேங்க்ஸுங்க, நீங்கள் என்னை வந்து காப்பாற்றிட்டீங்க, நீங்கள் காப்பாற்றினா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே. அதை கேட்டு காட் ஆஃப் டிராகனும்,
நான் எப்படி உன்னை காப்பாற்றாம விடுவேனா, நீ எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு லவ்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க லவ்ஸ். அப்போ நம்ம ஹீரோ அந்த காட் ஆஃப் டிராகனை பார்த்து, ஏம்மா நீ கட்டி பிடிச்சதெல்லாம் போதும், அங்கே 3 பேர் வெறி கொண்டு கொலை பண்ணுறதுக்காக காத்துட்டு இருக்கானுங்க, கொஞ்சம் அங்கே சண்டை போட்டுட்டு நம்ம அப்புறமேல கட்டி பிடிச்சிக்கலாமா அப்படி கேட்டோன்னே அங்கே காட் ஆஃப் டிராகன் திரும்பி பார்ப்பாங்க. பார்த்தா அங்கே 3 பேர் ரெடியாக இருப்பாங்க சண்டை போடுறதுக்கு. அப்போ அந்த காட் ஆஃப் டிராகனை பார்த்து அந்த காட் ஆஃப் டார்க்னஸ், ஏம்மா நீ ஏம்மா கொடுக்க வர காட் ஆஃப் டிராகன், உனக்கும் சாகணுமா, அந்த சின்ன பையனுக்காக நீ சப்போர்ட் பண்ணிட்டு வரியா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நாங்கள் உண்மையான வாழ்க்கையை வாழணும், அவன் இந்த உலகத்தை அழிச்சிட்டு போயிடுவான், நாங்கள் சாகணுமா, ஒழுங்கா எங்கள் வழியில் குறுக்க வராமல் வெளியே போயிரு அப்படின்னு காட் ஆஃப் டார்க்னஸ் மிரட்டுவாங்க ரொம்ப கோவமா. அதை கேட்டுட்டு டிராகன் கார்டு, நான் போக மாட்டேன், என்னோட சக்சஸர், என்னோட ஃப்ரெண்டு, என்னோட நண்பா நண்பி எல்லாமே இந்த சங்கு தான், அவனுக்காக நான் எல்லாமே பண்ணுவேன், உங்களையும் எதிர்த்து நிற்பேன் அப்படி சொன்னோன்னே அதை கேட்டுட்டு காட் ஆஃப் டார்க்னஸும், அப்படின்னா நீ முடிவு பண்ணிட்ட அப்படி தானே, நான் என்னோட கருணையை உனக்கு காட்ட போகிறது இல்லை, நீ அவன் கூட போய் சாக தான் போற அப்படின்னு 2 பேர் சண்டைக்கு ரெடி ஆவாங்க. இதோட இந்த எபிசோட முடியுது. நம்ம ஹீரோவும் காட் ஆஃப் டிராகன் ஒரு டீம், அங்க பார்த்தா 3 காடு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். உங்களுக்கு அடுத்த எபிசோடு வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல அராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.